Hello friends, welcome back to the B3 Gaming Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Duty of Wars. சரிங்க வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா நேற்று வீடியோ போடலன்னா நேற்றே நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க சொந்தக்காரங்க. நேற்று நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த வீடியோ என்னாச்சுன்னா 4 GB நான் எப்படி யூஸ் பண்ணேன், எப்படி கால் பண்ணேன்னு தெரில. சும்மா ஒரு ஜிபியாக இருக்கும்னு நினச்சா பார்த்தா 4 GB காலி ஆகிட்டுருக்குதுங்க. அவள் தான் 4 GB காலி ஆகிடுச்சுன்னா அவள் தான். ஸோ வீடியோ போட முடியல, யூடியூப் எதுவுமே திறக்க முடியாது. சரிங்க, நம்மளாம் கேமை ஸ்டார்ட் தட்டினா ஏன்டா எப்படி இருந்தாடா நீ ரிச்செல்லாம் இது பண்ணியிருந்த பார்த்துக்கோங்க. பி சூர்யா SGT பார்த்துக்கோங்க, நம்ம சேனல் பேர் தான் SGT. ஏன்டா இருங்க, என் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதுவும் அன்லாக் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இது ஒரு அன்லாக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இது பண்ணிட்டேன். சரிங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு போய்ட்டு கேங் வார் போய்ட்டு இது ஓகே மேட்ச் ஃபவுண்டட்னு வரோம். ஆனால் ஒரு மேட்ச் கூட இருக்காது. இருங்க அட லூசு பயப்பிங்களா, இந்தியாடா அடப்பா ஏஷியான்னு வச்சுட்டாங்க. நான் சொல்கிறது கண்ட்ரிடா, நீங்கள் என்னடா கான்டினென்ட் வச்சுட்ருக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரி தாங்கன்னா இந்தியாவது இவங்க கான்டினென்ட் வச்சுட்ருக்குறானுங்க. ஒவ்வொரு கண்டத்துக்கு மாதிரி ஏஷியா வச்சுட்ருக்குறானுங்க. அதாவது நம்ம ஏஷியா கண்டம். இந்த சாவு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெப்பனே இதுதான். இந்த சாவு எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேனே, இப்போடா ஃபஸ்ட் இருந்தா அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்தேன். பட் முன்னோட கொஞ்சம் ஜாஸ்தி பையனுங்க பேக் டு தி ஃபார்ம் ஆகிட்டானுங்க. ஐயோ, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் ஆடி மேன் ஆஃப் தி மேட்சாக வருவேன். ஏன்னா வாய்ப்பில்லை ராஜா. வயா சார் இந்த ஹெட் ஷாட் முன்னெல்லாம் நான் வச்சாலே ஹெட் ஷாட் தாங்க. இந்த வயா சரிங்க. இங்கே நான் நம்ம தான் இப்போ லீடிங் 9. என்னது நம்ம ஸ்கோரு 9, அவனுங்களுக்கு 7. அப்புறம் 10 மாறிடுச்சாங்க. 4 வேலை நான் சொந்த ஒன்லி லெஜண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்ஷாட்டு இல்லையா, ஹெட்ஷாட்டு இல்லை ஹேக்கரில் இவன் ட்ரிபிள் கில். சரி, இப்போ நம்ம டீம்மேட் ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாரு. சரி, எப்படி இருந்த எனிமி இப்போது இப்படி ஆகிட்டிய. இந்தா சாவ். ஓகே, இங்கே இருந்து வெயிட் பண்ணலாம். இவனாவது ஸ்பான் ஆகணும். சரி, அவனாவது ஸ்பான் ஆகுங்கயா. என்னங்க எல்லாம் சென்டரில் போயிட்டுருக்காங்க. ஐயோ உடம்பு வட ஐயோ சரியாலா சொல்கிறான் ஒரு ஹேக்கரு. ப்ரோ விடு ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அவனை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, எனக்கு ஒரு கில்லு வேணும்டா. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? சாவுங்க ப்ரோ. செத்துட்டான். என்ன ப்ரோ சாவு ப்ரோ, போட்டு தைக்கிட்டு ப்ரோ. வா ப்ரோ, யோ வாயா, யோ வா எங்கே வர்ற நீ எங்கே வர்ற? சாவு இந்த வாங்கி சாட்டு. நம்மளாம் எவ்வளோ பெரிய ப்ரோ, நம்ம கிட்டே வர்றீங்களா? எவன்டாவன்? ஐயோ, நம்மளும் போட்டுட்டாங்க. ஏதோ ஒன்று வேணுங்க, நம்ம ஏதோ கில்லு. எப்படியும் என்னோட பழைய ஃபார்ம் வரலன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐயோ இந்த பயபிளியா. சரி, வயா இந்த பேர் இருக்கீங்களா? ஐயோ போட்டு தள்ளாங்க. சாவடி. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி கில் ஃப்ரெண்ட்ஸ். அது ஈஸியாக நம்ம கில் பண்ணிகிட்ருக்கலாம். அவன் தான் 12 எடுத்திருக்கான். எனிமி ஃபஸ்ட்டு கிடைக்கணுங்க. எனிமி கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இந்த சாவு. இங்கே ஒரு பயபுல சாவு. ஓகே, ஓடா கைப்புள்ள வா வாலியா எங்கடா வர்ற நீ லூசு பயபிளியா? சாவு. ஹெட்ஷாட் வச்சு கூட ஒன்றும் அவ்வளோ சாவு. அப்பாடா இப்படியே ஒன்று முடிச்சாச்சு. நம்ம ஸ்கின்னு பயங்கரமாக இருக்குமாங்க. ஐயா அப்பாடா
செம்மையா சூப்பரான மேட்சுங்க இது. நீங்கள் நான் தட்டி இது நம்ம தான் வந்து ஓகே. இப்போ ஒரு நானி எடுக்கலாமா? இருங்க. ஐயோ நானிடோ என்னடாது வாங்கடா. சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? வாங்க இவங்க சவுண்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். ஏற்கனவே கம்மியாக தானே இருக்குது. வருவீங்க ஒன்று எங்கள் ஃபுல் கம்மி பண்ணிடலாம். ஓகே. உருட்டுக்கட்டை யாரா? அந்த காலத்து உருட்டுக்கட்டை ஸ்பெஷலிஸ்ட் பிசுரியா இஸ் பேக். பிசுரியா உருட்டுக்கட்டை ஸ்பெஷலிஸ்ட் இஸ் ஹெட் ஷாட் வச்சிங் எனிமி மர்கை. ஓகே. டான்ஸ் போட்டுடா. ரிங்க நம்ம டான்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம செகண்ட் பண்ணோம், ஒரு கில் எடுத்துருக்கோம். டெத்து வரையும் 5 தான். சரி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 மேட்ச் ஒன்று போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா டிஸ்கனெக்ட்டுன்ட்டிங்க? ரீகனெக்ட் கொடு. சரி மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்றாங்க. அந்த மேட்ச் கிடைக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனா ஆளில் போட்டுக்கோங்க. என்ன சொல்லிங்க? எதுவுமே ஃபஸ்ட்டு கில் நான் தாங்க. சாவியா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், சரி தப்பு பண்ணிட்டியே குமார். இனி நான் பேக் டு தி ஃபார்ம்டா. தி கிரேட்டஸ்ட் பிளேயர் பிசுரியா இஸ் பேக். த சாவ் அதான் ஹெட்ஷாட். இந்த ஹெட்ஷாட் வாங்கிக்கப்பா தம்பி. இந்த ஹெட்ஷாட்டு பிசுரியா இஸ் பேக்குடா. பேக்கு திருப்பி வந்துட்டான்டா. உங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டான்டா. டே சின்ன பசங்க என்ன ஹேக்கர் இந்த மாதிரி ஹேக்கருங்க கூட ஆனாலே எனக்கு பிடிக்கிறதில்ல. அவன் அங்கே சுட்டது எப்படி நம்மளுக்கு வரும்? சில சமயத்தில் பக்கு கூட இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு ஹேக்கர் பைபிள். எந்த ஹேக்கர்னா இருக்கட்டும், நான் அந்த ஹேக்கர் நல்லா டேஞ்சரஸுங்க. அப்படிங்க என்னடா சுச்சு பண்ணுற? நீங்கன்னா ஓரமாக போய் சுச்சு பண்ணலான்னு போனான். நம்ம இருக்கணும்னு பார்த்தோம், பயன்ட்டான். சரி இதாயா வாயா. யோ நானும் பையன் தாயா. பயப்படாத. இதான் இவன் சாவு ரிவெஞ்ச் ஹெட்ஷாட்டு. ஹெட்ஷாட் வச்சோம்ல. என்ன நல்லா ஹெட்ஷாட் ஆரம்பங்கண்டா. டேய் என்னடா ஆரம்பம்? ஹெட்ஷாட் ஆரம்பங்கம்மா வாடா. ஏன்னா இது புதுசாக இருக்குன்னீங்களா? ஆமாங்க, நம்மளாம் ஹெட்ஷாட் ஆரம்பம். ஹெட்ஷாட் தான் வைக்குவோம் நம்ம. ஹெட்ஷாட் தான் நம்மளுக்கு பழக்கமே. எழுத்து ஃபுல்லாக இருக்கா? ஹேக்கர், ரியல் ஹேக்கர். சரிங்கண்ணா, பக்கா ஹேக்கருங்க. ஹேக்கருங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி வராதிங்க. இந்த சாவு இப்போ நம்ம தான் ஜாஸ்தி ஒரிஜினல் ஹேக்கரான்னு தெரில. சரி பேர் போலியாக வச்சுட்டு வராங்க. இவன் தானே நம்ம இந்த ஹேக்கர் தானே நம்மளுக்கு போட்டுதே. சாவு தீனி ஹேக்கர்டா. இந்த ஐயோ வச்சுட்டாங்க ஹேக்கர். ஏலே என் மேலே கை வச்சு மொத்த கூட இந்த வரைக்கும் இருந்தது இல்லைலே. வாலே ஒன்றுக்கா எனக்கும். இந்த சாவு இந்த ஹெட்ஷாட்டா? அண்ணா டேய் நல்லா ஹெட்ஷாட் ஆரம்பங்கண்ணா. இவன் வேறு நான் ஏற்று போட்டான். இப்போ நம்ம என்னத்தை எடுக்கிறது? சரிங்க, நம்ம சேனல் புதுசாக இருக்கும், ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்க ஆளை போட்டுக்கவும். இவர் திருப்பி சுச்சு பண்ண போவாரா? நம்ம வந்து பார்த்துன்னு வருங்கம்மா. டேய் உன் இடத்துலேயே நீ சுச்சு போறிய இறக்கமா இல்லை? வராரு தாத்து போறாரி கதிர விட போறாரி என்ன செய்ய போறாரி. தாத்தா அவர் வீட்லேயே தாத்தா வந்து அசிங்கமாக பண்ணிக்கிறாருங்க. அவன் ஒரு தாத்தா தான். சரி இப்போது யார் நம்ம இதுவா? யோ இந்த வாங்கி அப்படியே ஷாட் வச்சுருவாங்க. ஐயோ சின்ன பையன் நீ, ஜஸ்ட் ஸ்மால் பச்சி. சரி நாங்கள் சின்ன பசங்கள் கூட விளாட்றதுலேயே பாய். இந்த பாய் என்ன இப்போ உனக்கு? இந்த வாங்க ட்ரிபிள் கில்லு. இந்த பார்த்துக்கோ 5 கில்லு எடுத்துருக்கேன். எவனோ வாங்கயா. நான் ஏற்றுட்டேன்னா எவனோ என்கிட்ட வர முடியாதுயா. வாங்கடா டோய். இந்தா சாவு எப்படியா தருவேன். வா நம்பாளுங்க இவன். என்னண்ணா மூணுன்னா அப்போ அவன் வெறுங்காயில் தான் அடிக்கிறான். இந்த சாவு எதுவுமே ஹெட்ஷாட் வச்சுருவோம்யா. நாங்களாம் ஹெட்ஷாட் ஆரம்பம் தெரியல. 40டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக 40 அடித்தாலே இன்னும் 4 நிமிஷம் இல்லை. கேமு ஸ்டார்ட் ஆனாலும் 40 அடித்தா ஸ்ட்ரெயிட் வின்னுங்க. போன தடவை நம்ம பிளேஸ் இது. பட் நம்ம ஒரு கில் எக்ஸ்ட்ரா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளும் இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு மேட்ச் பார்த்துக்கலாம். இப்போ அவனுங்கள ஹெட்ஷாட் வச்சு ஹெட்ஷாட் ஆரம்பங்கண்டா அப்படின்னா நான்
சரி நம்ம 2 கிறிஸ்டியானோ 7 நல்ல ஃபேன் போல். சரி ரோனி ராய் இவன் யாருன்னு தெரில. இவன் வந்து கொஷின் மார்க்கெல்லாம் வச்சுருக்கான். அட டேய் ஏன்டா எங்கள் இப்படி பண்ணுறீங்க? சரி இங்கே ஏதாவது எனிமி? நோ மேன், நோ எனிமி மேன், கிளம்பு மேன். வாயா வாயா வாயா. ஓ வா நான் இருக்கிறேன். ஹெட்ஷாட் ஆர்முகம் இறங்குனால் ஹெட்ஷாட்டும். பார்த்தீங்களா சொன்னேன் இல்லை ஹெட்ஷாட் ஆர்முகங்க நான். யாருன்னு தெரியல. இந்த கிறிஸ்டியானோ பையன் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். நம்ம கிறிஸ்டியானோ பையனை போட்டுட்டோம். அப்படியே ஓடிடுவேனே. நீ என்ன பண்ணுவ? ஐயோ இவன் நம்மள போட்டாங்க. இல்லை வாலே ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கானுங்க. நம்ம டீமில் 3 கிலோ, அந்த 3 கிலோமே நான் தான். ஐயோ யா இப்படி வேஸ்ட்டாக இருக்கிறீங்க? வாங்க அம்மா நம்ம ஹெல்த்து எங்கள் கீழே இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுங்களா இருக்கிறானுங்க. மொக்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கீழே நானே எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு கிரெனேட் போட்டிருந்தா ஒரு கல்லில் 2 மாங்காங்க நம்மளுக்கு. நம்ம கிரெனேடு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பட் என்ன பண்ணுறது? சரி பெட்டிக்கில் ஒருத்த ஒழிஞ்சிட்டு இருந்தான் பையன். திருப்பி எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஹெட்ஷாட் ஆர்முகம் வரேன் வணக்கம் வை. இந்தா சாவ். டபுள் கில் ட்ரிபிள் கில்லியா? இந்தா ஹெட்ஷாட் ஆர்முகம் நான் தெரியாதா? நம்ம ரொம்ப பண்ணிட்டோமோன்னு தோணுது. அடப்பாவிங்களா 7 கில்ரா. 7 கில்லுமே அந்த 7 கில்லுமே நான் தான்டா. அடே உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? படம் எப்படி அடிச்சிருக்கானுங்க. அடே இந்த மாதிரி ஒவ்வொரு கில்லாவது எடுக்க பாருங்கடா. டேய் நான் ப்ரோவாக இருக்கிறத விட நம்ம டீம்மேட் என்னோட ப்ரோவாக இருக்கிறதுல எனக்கு பெருமைடு. சரி எவன் செத்துருக்கான். யாரோ வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. எவன்டா? ஓய் தம்பி மேலே இருக்கீங்களோ? ஆமாம். அடே ஜோக்கர் மண்டையா சாவு. ஹெட்ஷாட் ஆர்முகத்தை பற்றி தெரியாதாடா உனக்கு? நான் ஓங்கி தலை மேலே அடிச்சா 1000 கோடி டன்னு வெயிட்டுடா. சரி தாய்வா ஐயா நீங்களே டைலாக் பேசி முடிக்க விடுங்களே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளே முடிச்சால்ட்டான். இப்போலாம் நான் விளாட்றதுல ஹெட்ஷாட் ஆர்முகனா இதுதான்டா ஹெட்ஷாட்டே. இந்த வாங்க எப்படின்னு தலக்கு நான் உண்மையும் ஒரு கில் எடுத்துல அதில் எனக்கு பெருமையாக இருக்குடா. சாவு. ஹெட்ஷாட் ஆர்முகத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்ஷாட் ஆர்முகம் வந்தாலே ஒரு சரவெடி, அல்டிமேட்டான ஒரு சரவெடின்னு அர்த்தம். நம்ம ஏன்டா எனக்கு அந்த பையன் டாட்டி இவன் நான் முடிச்சு தள்ளுறாங்க நான். சாவு பட நல்ல பாயிண்ட் கிடச்சிச்சு. சரி ஏன்டா டேய் உங்களுக்கெல்லாம் ஆடு தெரியுதா? இல்லை ஆடு தெரிஞ்ச மாதிரி சும்மா வரீங்களாடா? டி பாருங்கண்ணா ஒத்த ஆளாக நின்று போராடுறேன்டா. ஒத்த ஆள் உங்களுக்காக இந்த மலையை தூக்குவேன்டா. வந்து இந்த மலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இதுவே தூக்குவேன், இந்த லாரியை தூக்குவேன். எனக்கு அவ்வளோ சக்தி. அதனால தான் எல்லாருக்குமே நான் ஹெட்ஷாட் வைக்கிறேன். சரிங்களா? ஒரே ஷாட்டு எல்லாருமே மர்க. ஐயா பையனுக்கு தெரியும் நம்ம எப்படி வர்றோன்னு தெரியும். 1 vs 2 நம்ம வந்து வெற்றி வந்து என்னை சேரும். வெற்றி வந்து என்னை சேரும். டாடி நல்லா நிற்கிற இடத்துலேயே கீழே எடுக்கணும்டா. ஹெட்ஷாட் ஆர்முகம்லே ஏன்டாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இப்படி ஸ்கோர் பண்ணால் பார்த்தீங்கன்னா இத்தனை கில்லு எடுத்திருக்கேன். இந்த சாவு சாவு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை கில்லு உங்களுக்காக எடுத்தா என்ன இதுவாக பண்ணுற நீ? இது பையோ எப்படி நம்ம 16 எடுத்திருக்கோம். இதெல்லாம் என் டாப் ஸ்கோருக்கு கூட வராது. ஒரு மேட்ச்சில் எடுத்த பாருங்க 2 தடவைங்க மேன் ஆஃப் தி மேட்ச். இப்போது எப்படி இப்போ அது எந்த மாதிரி டைம்னா இது இருக்காங்க இல்லையா, அது பேர் என்னது இருங்க, கிரனேடு ஷாவ் இல்லைங்க வெளியாது. சரி டாடி எனக்குன்னு வருவீங்களாடா? டிஃபீட்டு டேய் உங்களுக்காக மேன் ஆஃப் தி மேட்சே நான் தாங்க. இப்போது வேறு யாராவது ஒருத்தன் வந்திருந்தாலும் பரவாயில்ல, மேன் ஆஃப் தி மேட்சாக இருந்து என்னங்க யூஸு? நீங்களே சொல்லுங்கள். யோர் டீம் இல்லை ட்ரெஷ் டீம் குப்பத்தொட்டி டீம் டாடி. எல்லாமே நூபு பசங்கடா. டி பார்த்துங்கன்னா ஒருத்தன் என்னன்னா வெறும் 4 கிலோ, இன்னொருத்தன் 2, இன்னொருத்தனோ 2. ஆனால் டெத்து வண்டி 12.
நானா கூட பரவாயில்லடா 10 ஒருத்தன் 8 இன்னொருத்தன் 12. ஏன்டா டேய் அந்த 12 டெத்து இங்கே பாருங்க அவன் கண்டி இப்போது வேறு எங்கேயாவது போய் சேஃப்டியாக பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு நம்ம வின்னு போய் இப்படி பண்ணிட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. பாய் ஃப்ரம் பிசிரா கேமிங் தமிழ். பாய்.